வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் நான் திரும்பியதும் அல்கா மேம் தன்னை எப்படி கவனித்துக் கொண்டார் என்று அப்பா விவரித்தார். இன்று ஒரு சிறந்த மாணவராக இருந்தும் எனது அப்பா ஏன் ஒரு சாதாரண குடும்பஸ்தராக ஆகிப்போனார் என்று கேட்பீர்கள். இது என் இதயத்தை தொடும் ஒரு தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் கதை. அல்கா மேமின் நிச்சயமான சேவை, அபூர்வமான கவனிப்பு. அப்பா கூறினார், அல்கா மேம் போன் செய்து, நீரஜ் அவர்களே, உங்களை கவனித்துக் கொள்ளும் உங்கள் மகள் வாணி திரும்பும் வரை உங்களுக்கான உணவு எனது சமையலறையிலேயே தயாராகும் என்று கூறினார். அவர் தவறாமல் இருவேளையும் டிபன் அனுப்பி வைத்தார். விவேகமான நடத்தை. மேம் தன்னை உணவிற்கு அழைத்ததாகவும் ஆனால் இரவு நேரத்தில் தன்னை அங்கு தங்கும்படி ஒருபோதும் கட்டாயப்படுத்தவில்லை என்றும் அவர் பேச்சில் தனிப்பட்ட காதல் குறிப்புகள் ஏதும் இருந்ததில்லை என்றும் அப்பா கூறினார். இதை பார்த்தபோது அல்கா மேம் எப்போதும் விவேகத்துடனேயே பேசுகிறார் என்று எனக்கு தோன்றியது. விதிப்பயனின் முடிவு. அப்பாவுடனான உரையாடலை நிறுத்திவிட்டு நான் யோசிக்கத் தொடங்கினேன். நடக்கக்கூடாதது ஒருபோதும் நடக்காது. எது நடக்க வேண்டுமோ அதுவே நடக்கும். எனது இறுதி எண்ணம் இதுதான். விதி இருந்தால் ஸ்வப்னில் மற்றும் எனது திருமணம் நடந்தே தீரும். நீரஜ் ஜோஷியின் தியாகம் நிறைந்த கடந்த காலம். எதிர்மறைகளின் தொடர்ச்சி. அடுத்த நாள் இரவு அப்பா தனது வாழ்க்கை போராட்ட கதையை எனக்கு விவரித்தார். சிறுவயதில் எல்லா வசதிகளும் இருந்தன, ஆனால் கல்லூரி சேரும் சமயத்தில்தான் வீட்டில் கொள்ளை நடந்தது. அதனால் எல்லாம் மாறிப்போனது. கலவரங்கள் மற்றும் பிரித்தல். சொத்துக்கள் லூட்டியடிக்கப்பட்ட பிறகு குடும்பத்தில் அன்பு இருந்த இடத்தில் எரிச்சல் வந்தது. மரியாதை இருந்த இடத்தில் அவமதிப்பான நடத்தை உருவானது. அண்ணனும் அக்காவும் பிரிந்தனர். அக்கா தந்தையின் ஓய்வூதிய பலன்கள் மீது உரிமை கோரினாள். கனவுகளின் தியாகம். அந்த இக்கட்டான சூழலில் சிறந்த மாணவரான நீரஜ் அரசு வேலைக்கான முயற்சிகளை கைவிட்டு குடும்பத்தை வழிநடத்த ஒரு சிறிய புத்தக கடையை தொடங்கினார். தந்தையின் விருப்பம். தந்தையின் உடல்நிலை மோசமாக இருந்ததை பார்த்து தாய் பரிந்துரைத்த பெண்ணை எனது தாய் தந்தையின் விருப்பத்தை மதிப்பதற்காகவே அவர் திருமணம் செய்து கொண்டார். தந்தை மறைந்த பிறகு நீரஜ் தனது கனவுகளை தேடுவதை விட குடும்ப பொறுப்புகளில் மூழ்கி ஒரு சாதாரண குடும்பஸ்தராக மாறிப்போனார். உண்மை மற்றும் மரியாதையின் உணர்வு. அப்பாவின் ஒப்புதல். என்னை கவலையடையச் செய்யக்கூடாது என்பதற்காகவே இவற்றையெல்லாம் மறைத்ததாக அப்பா ஒப்புக்கொண்டார். மேலும் தனது சகோதரியின் நடத்தையினால் என் விஷயத்திலும் அவர் கொஞ்சம் முன்முடிவு வைத்திருந்ததாக கூறினார். எனது புதிய பார்வை. அப்பாவின் கதையை கேட்டதும் எனது இதயம் உருகியது. அவரது குறுகிய மனப்பான்மை இப்போது எனக்கு சூழ்நிலையின் கட்டாயம் என்று தோன்றியது. அவரது தியாகத்தின் முன்னால் அவரது குறைகள் மிகச் சிறியதாக தெரிந்தன. அவரது நல்ல குணங்களுடன் ஒப்பிடும்போது இந்த குறைகள் மிகச் சிறியவை. அவர் ஒரு மனிதர் தானே. சில குறைகள் அவரிடம் இல்லை என்றால் அவர் கடவுளாகி இருப்பாரே. எனது அப்பாவின் இந்த போராட்ட கதை அவர் மீது எனக்குள்ள அன்பையும் மரியாதையையும் இன்னும் அதிகமாக்கியுள்ளது. அப்பாவின் இந்த தியாகம் ஸ்வப்னிலை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்கா செல்லும் எனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வைக்குமா? ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண தியாகத்தின் கதை. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 60. விதியின் சக்கரம். நீரஜ் அவர்களின் போராட்டம் மற்றும் தியாகத்தின் கதை. அல்கா அவர்கள் என்னிடம் கூறினார், நீரஜ் அவர்களே, உங்களை கவனித்துக் கொள்ளும் உங்கள் மகள் வாணி திரும்பும் வரை உங்களுக்கான உணவு எனது சமையலறையிலேயே தயாராகும். உங்களுக்கு வசதியான இடத்திற்கு இருவேளை டிபனும் என்னால் அனுப்பி வைக்கப்படும். அல்கா அவர்கள் சொன்னபடியே தவறாமல் செய்து முடித்தார். அவரது ஊழியர்களில் ஒருவர் தினமும் குறித்த நேரத்தில் டிபனுடன் வந்து கொண்டுதான் இருந்தார். அப்பாவின் பேச்சில் மேம் மீதான நன்றியுணர்வு தெளிவாக தெரிகிறது. இன்றுக்கு முன்னால் நீங்கள் எப்போதாவது மேம் வீட்டிற்கு சென்றிருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன். ஆம், சனிக்கிழமைகளில் அல்கா அவர்கள் என்னை தனது வீட்டிற்கு உணவிற்கு அழைத்தார். அப்போது 2 முறை நான் அவரது வீட்டிற்கு சென்றேன். இருமுறையும் அவர் என்னை இரவு அங்கேயே தங்கும்படி கோரினார். இரவு நேரத்தில் காலியாக உள்ள வீட்டில் திருட்டு போகுமோ என்று எனக்கு பயம். அதை அவரிடம் சொன்னேன்.
அதன் பிறகு அவர் வற்புறுத்தவில்லை, அப்பா விவரித்தார். நீங்கள் அங்கு சென்றபோது எதை பற்றி பேசிக்கொண்டீர்கள்? நான் அவரது முகத்தை பார்த்து கேட்டேன். ஒருமுறை எங்களது கல்லூரி நாட்களில் 40 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு பட்டிமன்றம் பற்றி பேசினார். இரண்டாம் முறை வாணிக்கு இப்போது திருமணம் செய்ய வேண்டும் என்று உன்னை பற்றி பேசினார், அப்பா கூறினார். அவர்கள் இருவரும் சந்தித்தால் இப்படித்தான் பேசிக்கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். நான் கேட்டதும் அவர் 2 உரையாடல்களை பற்றியும் சற்று விரிவாக கூறினார். அந்த பட்டிமன்ற பேச்சில் மேம் அப்பாவை காதலிப்பதாக கூறவில்லை. அதேபோல எனது திருமணத்தை பற்றி கவலைப்பட்ட அவர் என்னை பாராட்டி பேசினாரே தவிர அவர் தனது உறவினர் ஸ்வப்னிலுடன் என்னை மணமுடிக்க விரும்புவதை அப்பாவிடம் கூறவில்லை. மேம் எப்போதும் விவேகத்துடனேயே பேசுகிறார் என்பது உறுதியாகிறது. அப்பா மீது அவருக்கு உள்ள உணர்வுகளை இப்போது அப்பாவிடம் சொல்வதில் எந்த பயனும் இல்லை. அதேபோல ஸ்வப்னில் மற்றும் எனது திருமணத்தை பற்றி பேசவும் இது சரியான நேரமல்ல. நிச்சயம் இது பற்றி எனது அப்பாவிடம் சொல்வதற்கு முன் என்னிடம் பேசுவது அவசியம் என்று அவர் கருதுகிறார். தனது விஷயத்தைச் சொன்ன பிறகு அப்பா எனது அமெரிக்க பயண அனுபவங்களை கேட்க விரும்பினார். அப்பா, உங்களுக்கு கொட்டாவி வருகிறது, கண்களில் தூக்கம் தெரிகிறது. இப்போது நீங்கள் தூங்குங்கள், இதை பற்றி நாம் பிறகு பேசிக்கொள்ளலாம். அப்படியே சொல்லிக்கொண்டு நான் எழுந்து விளக்கை அணைக்க சுவிட்ச் போர்டு நோக்கிச் சென்றேன். மகளே, நான் கழிவறைக்குச் சென்று வந்த பிறகு விளக்கை அணைக்கிறேன், அப்பா படுக்கையிலிருந்து எழுந்தார். நான் எனது அறைக்குச் செல்லும் போது யோசித்துக் கொண்டே செல்கிறேன். நான் அப்பாவிடம் கேட்பேன், படிப்பு நன்றாக இருந்தும் பிறகு ஏன் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராகவே இருந்துவிட்டீர்கள் என்று. எனது அறைக்குச் சென்று படுக்கையில் விழுந்தேன். நான் கற்பனை செய்யத் தொடங்கினேன். ஒருவேளை அப்பாவும் மேமும் திருமணம் செய்திருந்தால் என்னவெல்லாம் மாறியிருக்கும். அப்போது எனக்கும் ஸ்வப்னிலுக்கும் திருமண வாய்ப்பே இருந்திருக்காது. பிறகு என் மனதில் இதுவும் தோன்றியது, ஒருவேளை அவர்களுக்கு திருமணமாகி இருந்தால் நான் அவர்களுக்கு பிறந்திருப்பேனா? இறுதியில் நான் இப்படியெல்லாம் யோசிப்பது வீண் என்ற முடிவுக்கு வந்தேன். உண்மையில் நடக்கக்கூடாதது ஒருபோதும் நடக்காது. மனிதன் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் எது நடக்க வேண்டுமோ அதுவே நடக்கும். நான் திருமணம் செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் கூட அப்படி நினைப்பதால் எதுவும் மாறாது. விதி இருந்தால் ஸ்வப்னில் மற்றும் எனது திருமணம் நடந்தே தீரும். தூங்குவதற்கு முன் எனது கடைசி எண்ணம் இதுவே. அடுத்த நாள் இரவு அப்பா ஒரு சாதாரண மனிதராகவே இருந்துவிட்டதற்கான காரணத்தை அவர் வாயிலிருந்தே இவ்வாறு கேட்டேன். நீரஜ் ஜோஷியின் சிறுவயது மிக வளமான சூழலில் கழிந்தது. நீரஜ் தனது உடன் பிறந்தவர்களில் இளையவர். அவரது தந்தை தாசில்தாராக ஒரு நல்ல அரசு வேலையில் இருந்தார். சுற்றுவட்டாரத்தில் அவரது பெற்றோருக்கு நல்ல மரியாதை இருந்தது. நீரஜ் மிகச்சிறந்த மாணவர். ஒவ்வொரு தேர்விலும் அவர் எப்போதும் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். நீரஜ் பள்ளியில் இருந்தபோதே அவரது அண்ணனுக்கும் அக்காவுக்கும் திருமணமாகிவிட்டது. அதுவரை நீரஜ் மற்றும் அவரது குடும்பம் எவ்வித இன்னல்களையும் சந்தித்ததில்லை. நீரஜின் பள்ளி படிப்பு முடிந்து அவர் கல்லூரியில் சேரும் நேரம் வந்தது. அப்போதுதான் அவரது தந்தையின் குடும்பத்தில் பல விஷயங்கள் வேகமாக மாறத் தொடங்கின. சில எதிர்பாராத நிகழ்வுகள் வரிசையாக நடந்தன. ஒரு இரவு அவர்கள் வீட்டில் கொள்ளை நடந்தது. கொள்ளையர்கள் அவரது பெற்றோர் சேமித்து வைத்திருந்த நகைகள் மற்றும் பணத்தை சூறையாடினர். காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது, ஆனால் கொள்ளையர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீரஜின் தந்தை இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார். அவர் உடல்நிலை குன்றி தனது வேலையை கூட சரியாகச் செய்ய முடியாமல் போனார். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தவரை பாசமும் மரியாதையும் இருந்தது. கொள்ளைக்கு பிறகு குடும்பத்தில் வறுமை வந்ததும் எல்லாம் மாறிவிட்டது. நீரஜின் தந்தையின் உடல்நிலை இன்னும் மோசமாகியது. குடும்பத்தில் பாசத்திற்கு பதிலாக எரிச்சலும் மரியாதைக்கு பதிலாக அவமதிப்பும் உருவானது. கஷ்ட காலத்தில் துணை நிற்பதற்கு பதிலாக நீரஜின் அண்ணன் தனது மனைவியுடன் பிரிந்து சென்றது குடும்பத்திற்கு மற்றொரு பேரிடி. நீரஜின் அக்காவும் அப்பாவின் ஓய்வூதிய பணத்தில் தனது உரிமையை கோரினாள். இதனால் நீரஜின் எதிர்காலத்திற்கும் தந்தையின் மருத்துவத்திற்கும் பயன்பட வேண்டிய பணத்தை அக்காவும் மாமாவும் சண்டையிட்டு பறித்து கொண்டனர். அது மட்டுமின்றி நீரஜின் அண்ணனும் அக்காவும் பெற்றோரிடம் இருந்து விலகிச் சென்றனர். அவர்களின் மோசமான உடல்நிலை குறித்து தெரிந்தும் கூட வந்து பார்க்கவில்லை.
இப்படிப்பட்ட சூழலில் நீரஜ் தனது கல்லூரி படிப்பை எப்படியோ முடித்தார். முதலில் அரசு வேலைக்கு முயன்றார். ஆனால் வெற்றி கிடைக்காததால் ஒரு சிறிய புத்தக கடையை தொடங்கி குடும்பத்தை காப்பாற்றத் தொடங்கினார். இதற்கிடையில் நீரஜின் தந்தை உடல்நிலை மிகவும் மோசமாகி படுக்கையில் வீழ்ந்தார். அப்போது நீரஜின் தாய் அவரிடம் கூறினார், மகனே, உனது தந்தை உயிரோடு இருக்கும் போதே உனது மனைவியை இந்த பார்க்க விரும்புகிறார். அவர் கூறுகிறார், நான் எப்போது பிரிவேன் என்று தெரியவில்லை. நீரஜிடம் சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ளச் சொல்லு. நான் கண்மூடும் முன் மருமகளை பார்க்க விரும்புகிறேன் என்று. அப்போது நீரஜ் தந்தையின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரது விருப்பத்தை நிறைவேற்ற முடிவு செய்தார். தாய் பரிந்துரைத்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார். நீரஜுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்தார். அவரது தந்தையும் மருமகளை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். நீரஜுக்கு திருமணமாகி 3 மாதங்கள் முடியும் முன்பே அவரது தந்தை இந்த உலகை பிரிந்து சென்றார். இப்படிப்பட்ட சிறந்த மாணவரான நீரஜ் தனது தாய் மற்றும் மனைவியின் வாழ்வாதாரத்திற்காக தனது சிறிய கடையில் மூழ்கி போனார். இப்படி தனது கனவுகளை விட்டுவிட்டு குடும்பத்திற்காக உழைத்து ஒரு சாதாரண மனிதராகவே ஆகிப்போனார். அப்பா சொன்ன போராட்ட கதையை கேட்டதும் எனது இதயம் உருகியது. அப்பா, நீங்களோ அம்மாவோ உங்கள் போராட்டத்தை பற்றி இதற்கு முன் ஏன் எங்களிடம் சொல்லவில்லை? ஒருவேளை சொல்லி இருந்தால் என்னை திருச்சியில் படிக்க வைக்கவில்லை என்ற கோபம் உங்களுக்கு இருந்திருக்காது என்று நான் வருத்தத்துடன் கூறினேன். நாங்கள் உங்களை கவலையடைய செய்ய விரும்பவில்லை. மேலும் அக்கா செய்த சண்டையினால் உன் மீதும் எனக்கு கொஞ்சம் முன்முடிவு இருந்தது. நீயும் நாளை புகுந்த வீடு சென்றதும் அக்கா போலவே சண்டையிடுவாயோ என்று பயந்தேன். அதனால்தான் மயங்கின் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் கடமையை உன் திருமணத்தோடு முடித்துக்கொள்ள நினைத்தேன். இன்று அப்பா என்னை வளர்ப்பதில் காட்டிய பாகுபாட்டின் உண்மையை ஒப்புக்கொள்ள தயங்கவில்லை. இப்போது இதை தெரிந்த பிறகும் நான் அவர் மீதான மரியாதையை குறைக்க மாட்டேன் என்று அப்பா நிச்சயம் புரிந்து கொண்டிருப்பார். எனக்கு அப்பா மீது அனுதாபம்தான் வந்தது. அவர் சுயநலவாதி அல்ல. அவர் தனது கனவுகளை விட தனது கடமையையே பெரிதாக நினைத்தார். தாயின் விருப்பத்தை மதிப்பதற்காகவே அவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த மோசமான சூழலில் தனது சிறிய கடையை தொடங்கினார். குடும்பத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டார். ஒரு சிறந்த மாணவராக அவருக்கு என்ன கனவுகள் இருந்திருந்தாலும் அவற்றை விட்டுவிட்டு தனது தோளில் விழுந்த பொறுப்புகளை நிறைவேற்றவே அவர் வாழ்ந்தார். தனது பழைய சாதனைகளை அவர் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை. குறைகளை சொல்லாமல் தனக்கு கிடைத்த கடமையை செய்து கொண்டே இருந்தார். அதனால்தான் அவர் எனக்கு ஒரு சாதாரண மனிதராக தெரிந்திருந்தார். இப்போது அவரது தியாகத்தை பற்றி அறிந்த பிறகு அவர் மீது எனக்குள்ள மதிப்பு இன்னும் அதிகமாகியுள்ளது. அவர் செய்த சில தவறுகள் இப்போது எனக்கு சூழ்நிலையின் கட்டாயம் என்று புரிகிறது. அவரது நல்ல குணங்களுடன் ஒப்பிடும்போது இந்த குறைகள் மிகச் சிறியவை. ஜெமினியின் விமர்சனம் மற்றும் விளக்கக்காட்சி வழிமுறைகள். எபிசோட் 60 நிறைவுற்றது.